இன்னைக்கு ஒரு குட்டி மார்னிங் vlog பார்த்தலாமா. இன்னைக்கு ஏரியாவில் வந்து வெயில் வந்து மிதமாக தான் இருந்தது. ஸோ கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரையும் தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுட்டு பூண்டு கருவேப்பிலை மிளகு இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக மிக்சியில் அடிச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா உப்பு போட்டு சாட்டே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்பைஸியாக ரெடி ஆயிரும். தேங்காய் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸும் ஓரளவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நேத்திக்கு வந்து இட்லியோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இட்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற ரைஸில் நான் ரெடி பண்ணது. நான் சொல்ற ரேஷியோல ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா பியூர் ஒயிட்டா ஸ்பான்சா ரெடியா இருக்குன்னு பாருங்க. இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து வெதர் வந்து கூலிங்கா இருக்கனால ஸ்நாக்ஸ் எதுவும் வேண்டாம், கொஞ்சம் வந்து ஹாட் மில்க் ஏதாவது பாதாம் ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா பால் நல்லா காய்ச்சிட்டு நான் வீட்லயே ரெடி பண்ணி வச்சிருக்க பாதாம் மிக்ஸை வந்து இன்னைக்கு கிட்ஸுக்கு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மிக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு நாளைக்கு ஈவினிங் நான் வீடியோல போடுறேன். ஸோ இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி நேற்று வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வெயில் அடிக்கும் போதே காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் காய வச்சுட்டு ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்னு சொல்றதை விட வந்து ரொம்ப உங்க ஹேர் வந்து ட்ரையா இருக்கு அப்படின்னா டீப் ஹைட்ரேஷனுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய சீட்ஸ் உள்ள போட்டிருக்கேன். இதோட வீடியோ ஃபுல் வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் மிக்சியில வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லீஃப் போட்டு ஏதாவது இலை போட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா அரைச்சு காய வச்சு உள்ள பவுடர் பண்ணி போடலாம். ஸோ இலை எதுவுமே போடாதனால ஆட்டோமேட்டிக்கா அது உதிர்ந்துடும். ஸோ சீட்ஸை மட்டும் இந்த மாதிரி துணியில கட்டி ஆயில் பாட்டிலுக்குள்ள போட்டுட்டு நான் ஊர்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், செக்கில் ஆட்டினது. ஸோ அதையும் உள்ளே போட்டுட்டு ஒரு 4 நாள் ஊற விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக இந்த ஆயிலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.